எல்லாம் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்திருக்குது. பட் இதை தாண்டி ஒரு புதிய விஷயங்கள், புதிய பிரமாசமா, இப்போ கலைஞர் ஒரு கலர் டிவி அலவசம் சொன்னார்ல, அது மாதிரி ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளா, இல்லை விஜய் ஏதாவது கன்வின்சிங்காக ஏதாவது பேசியிருக்காரான்னா அப்படி எதுவுமே இல்லை. சும்மா ஒரு வெறுமனையாக நுனிப்புள் மேய்ஞ்சி நேரடியாக மேலோட்டமாக பேசினதுக்கே இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ்னா, அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக எல்லா இடங்களுக்கும் போய் நான் இதை பண்ணுவேன், திமுக அண்ணா திமுக செய்யாத விஷயத்தை நான் பண்ணுவேன் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொடுத்துருந்தாருன்னா அது வேறு விதமாக முடிஞ்சிருக்கும். மேலோட்டமாக பண்ணதுக்கே மக்கள் அந்த அளவுக்கு எதிர்ப்பு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் விஜய் வேவ் இருக்கட்டும் தனியாக, அதை தாண்டி அதை விட ஒரு பல மடங்கு விஸ்வரூபத்தில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கு. அதனால தான் அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது விஜய் வேவை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போனதுனால இது விஜய்க்கு பலன் கிடைச்சிருக்கு. இப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பூதம் ஒன்று இருக்குதுங்கிறத அதிமுகவுக்கு தெரியல, ஏன் பாஜகவே தெரியல. இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி போட்டு என்னென்னலாம் பேசினாங்க அவங்க. அப்போ இந்த இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது நாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எஸ்பெஷலி சவுத்தில் என்ன சொல்லப்பட்டது, சவுத்தில் வந்து நீங்கள் பாஜக அமமுக எல்லாருக்கும் தெரியும், எடப்பாடி தலைமையிலான அதிமுக அங்கே வீக்காக இருக்குன்னு தெரியும். ஸோ சவுத்தில் வந்து பாஜக அமமுக தான் லீடு எடுக்க போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட்டுருக்காங்க. இதுக்காக தான் திருப்பரங்குன்றம் எபிசோடே ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் சவுத்தில் போதிய கவனம் செலுத்து. பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் எத்தனையோ முறை சவுத்துக்கு தான் போனார். ராமேஸ்வரத்தில் போனார், அங்கே போனார், இங்கே போனார். எல்லா திட்டங்கள்லாம் நாங்கள் இத்தனை வருஷம் தமிழ்நாடு இவ்வளோ கொடுத்துருக்கோங்க, எல்லா அறிவிப்புகளுமே தென் தமிழ்நாட்டில் செய்யப்பட்டது தான். ஸோ அதனால் பாஜகவோட ஃபோக்கஸு சவுத் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினச்சி ஏமாந்து விட்டோம். ஆனால் அப்படி ஒரு ரேடாரில் இல்லை. பாஜக அதை பற்றி ஒரு பெரிய விஷயமாகவே பொருட்படுத்தவே இல்லை. அங்கே ஒரு ஓட்டர் டேர்ன் அவுட்டும் பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு எல்லாருமே தென் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியோ புரட்சியோ இல்லைன்னா சொன்னாங்க. அங்கே எல்லாமே 80% கம்மியாக தான் ஓட்டர் டேர்ன் அவுட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அங்கே எதுவுமே நடக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் வழக்கமாக திமுக வலுவான இருக்கிற பகுதிகள், சிறுபான்மை உள்ள பகுதி எல்லாமே திமுக கிடைச்சிருக்குது. தாவேக்கா கொஞ்சம் சில பதிவுகள் எடுத்துக்க முடியாது. ஆனால் திமுக ப்ரெசன்ஸே சுத்தமாக இல்லைங்க. அது கம்ப்ளீட் ஃபெயிலியர். சவுத்தில் தான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. பட் கம்ப்ளீட் ஃபெயிலியராக நம்ம வந்து சவுத்தில் வந்து என்டிஏ அலைன்ஸை பார்க்க முடியும். என்டிஏ அலைன்ஸ் ஒன்று சொல்லக்கூடாது, என்டிஏ அலைன்ஸே இல்லை. ஆக்சுவலாக பாஜக வந்து 2 இடங்கள் கூட அவங்களால வெற்றி பெற முடியாத போது அவங்க எப்படி அதை என்டிஏ அலைன்ஸுன்னு கிளைம் பண்ணிக்க முடியும் தெரியல. அது ஒரு அதிமுக தலைமையிலான கூட்டணி. இன்னும் இன்ஃபேக்டாக சொல்லும்போது அதிமுக பாமக கூட்டணி தான். அங்கே வந்து பாஜகவுக்கு அமமுகவுக்கு எந்த விதமான ஒரு ப்ரெசன்ஸுமே இல்லை. அது டேட்டா நம்ம கையில் நேரடியாக காமிக்கிறது. ஸோ நிச்சயமாக அமமுகவோட ரோல் 0வாக இருக்குது. இதில் சசிகலா ஃபேக்டர்ஸு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு தொகுதியை எடுத்து அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஒரு வேளை வாக்குகள் வந்து அதை அவங்க பிரித்து விட்டதுனால இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி தான் பார்த்தாகணும். தாவேக்காவுடைய தேர்தல் முடிவு தற்போது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தாவேக்கா தலைவர் விஜய் தன்னுடைய பெற்றோர்களை சந்தித்து ஆசை பெறுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். சாலையில் செல்லக்கூடிய அவருக்கு இரு மருங்கிலும் தற்போது தாவேக்காவுடைய தொண்டர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.